வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணியவேல். ஓம் சாய்ராம் நற்பவி. நான் மாரிமா சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே இப்போ வந்து ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்போம், குன்றக்குடி சண்முகநாதர் திருக்கோவில் இருக்கக்கூடிய சுப்புலக்ஷ்மி அப்படின்ற ஒரு யானை வந்து இப்போது மரணம் அடைஞ்சிருக்கு இல்லையா? அதை நம்ம கேள்விப்பட்ட எல்லாருமே அழாத ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அது ஒரு குழந்தை போல இருக்குங்க. ஏனன்றது ஒரு பெரிய உருவமாக இருக்கலாம், ஆனால் அதோட செயல்கள் அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு குழந்தை மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 53 வயசு கிட்ட சொல்கிறாங்க. ஊர் மக்களே ரொம்ப சோகத்தில் இருக்காங்க. அந்த ஊர் மட்டும் இல்லை, அது கேள்விப்பட்ட எல்லாருமே ரொம்பவே சோகத்தில் இருக்கிறோம். என்னை பொறுத்தவரையும் நம்ம எல்லாருடைய யார் தெரியுமா ரொம்ப சோகத்தில் இருப்பா? அந்த ஏனை பாகன். அவர் தான் ரொம்ப மன கஷ்டத்தில் இருப்பார். அவரை தேத்துறது தான் மிகப்பெரிய ஒரு வேலையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு சந்தர்ப்ப விதத்தால் இப்படி ஒரு தீ விபத்து நடந்திருந்தாலும் கூட நம்ம எல்லாருடைய மனசுல ஒரு கேள்வி ஒண்ணு வரும். என்னன்னா, முருகர் நினைச்சிருந்தா காப்பாத்திருப்பாருல்ல. அந்த கோவில தான் அந்த தீ விபத்து நடந்திருக்கும் போது முருகர் ஏன் காப்பாத்தல? அப்படி முருகர் நினைச்சிருந்தா ஒரு நொடி பொழுதுல எப்படி வேணா என்ன வேணாலும் நடந்திருக்கலாமே. அந்த யானையை வந்து முருகர் காப்பாத்திருக்கலாமே. ஆனா ஏன் காப்பாத்தல அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும். ஆனா நிதர்சனமான ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னன்னா, ஒரு உயிர் இன்னைக்கு பிறக்குது அப்படின்னாலே அதோட இறப்பு காலமும் வந்து எழுதப்பட்ட ஒரு விதி. ஆனா 5 அறிவு கொண்ட ஒரு ஏனையா பிறந்து சுப்புலக்ஷ்மின்ற ஒரு பெயரோட முருகன் கோவில்ல சேவை செய்யவே வந்து அது பிறப்பெடுத்திருக்கு அப்படின்னும் போது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். ஏன்னா பிறக்கின்ற யானைகள் எல்லாமே கோவில் யானை ஆகாது இல்லையா? ஏதாவது ஒரு பாக்கியம் அது போன ஜென்மத்துல பண்ணியிருக்கும். அதனுடைய விளைவு தான் இப்போ ஒரு கோவில் யானையா வந்து அது பிறந்திருக்கு. ஆனாலும் அதோட முடிவு எப்படி இருந்தது கவனிச்சிங்களா? அதாலப்பட்ட ஒரு கோவில் யானைக்கு இந்த நிலைமைன்னும் போது நாமெல்லாம் எந்த மூளைக்கு அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. சதா முருகனை நினைச்சு ஓம், அதுக்கப்புறம் வந்து வேல், இதெல்லாம் வரைஞ்சு அந்த முகத்துக்கு அவ்வளோ லட்சணமா இருக்கு. யானையோட முகத்தை பார்க்கும்போது இப்படி முருகனின் நாமத்தையே சொல்லி முருகனை நித்தம் நித்தம் நினைச்சு கொண்டு கோவில் வாசல்லையே நின்று கொண்டு, அது மட்டும் இல்ல முருகனை சுமந்துக்கிட்டு ஊர்வலமா போயிட்டு திருவிழாவெல்லாம் பார்த்த அந்த யானைக்கு இந்த நிலைமைன்னும் போது நாமெல்லாம் எந்த மூளைக்கு? அதாவது முருகனையே நினைச்சிட்டு இருக்கு அந்த யானை. விதி வந்து இப்படிதான் முடியணும் அப்படின்னு இருக்கும்போது அதை நம்ம யாராலையுமே மாற்ற முடியாது. ஏன்னா அது வாழ்ந்த காலங்கள்ல எவ்வளோ பேருடைய மனசுல அது இடம் பிடிச்சிருக்கு. ஒரு ஊரே அழுது அப்படின்னா லேஸ்பட்ட காரியமா? ஒரு மனுஷனா இருந்து நல்ல 4 விஷயங்கள் எல்லாரும் செய்யறாங்கன்னு போது பாராட்டுவாங்க. அவரு 4 விஷயத்த பண்ணுவாரு, செய்வாரு. அப்படி பாராட்டு வாங்கிட்டு ஊரே அழுது அப்படின்னாலும் அது சரி அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒண்ணுமே பேச தெரியாத ஒரு குழந்தைய போல இருந்து இத்தனை பேர் ஒரு மனசு அது வென்றிருக்கு அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் செய்திருக்கணும்ல. இந்த பூமியில பிறந்து என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இறக்க தான் போறோம். ஆனா போகும்போது இத்தனை பேர் நமக்காக அழறாங்க அப்படின்னா அது இந்த பூமியில ஏதோ ஒண்ணு செய்துட்டு தான் அவங்க போறாங்க. அதற்கான ஒரு பலனாதான் இவங்க வந்து இத்தனை பேர் அழறதுமே அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியில நம்ம கர்மாவை கழிக்க தான் பிறந்து இருக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் மானிட பிறவியா இந்த பிறவி எடுத்துட்டோம். இதுல முடிஞ்ச வரைக்கும் புண்ணியத்தையும் தர்மத்தையும் நம்ம சேர்த்து வைக்கலனாலும் பாவன்ற ஒரு மூட்டையை சுமக்காம எடுத்த இந்த ஜென்மத்தை முடிஞ்சது கடவுளின் நாமத்தை சொல்லி ஏதோ ஒரு சில தர்மங்கள் செய்து இந்த மனித பிறவியை நல்லபடியா அந்த கர்மாவை கழிச்சுட்டு இந்த பிறவியை வந்து நம்ம முடிச்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா மனசளவுல கூட ஒருத்தருக்கு நம்ம தீங்கு நினைச்சாலும் அதுவும் வந்து பாவத்துல தான் சேரும். மற்றவங்க சொல்லலாம் கர்மான்னு ஒண்ணு இருக்கு இல்ல, கர்மா இல்லைன்னு சொல்றவங்க யாரும் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வாழ போறது இல்லை. என்ன கஷ்டம் நஷ்டம்னாலும் அதை நம்ம தான் அனுபவிக்க போறோம். எனக்கு வலி வேதனையா இருக்கு, நீங்க யாராவது கொஞ்சம் வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னா வாங்கிப்பாங்களா? எவ்வளோ கஷ்டம்னாலும் அதை நம்ம தான் அனுபவிக்க போறோம். என்னை பொறுத்தவரைக்கும் கர்மான்றது ஒண்ணு இருக்கு. நம்ம குழந்தைங்களுக்கும் அதை சொல்லி கொடுத்து தான் வளர்க்கணும். வேணும்னா ஒன்று இப்படி சொல்லி கொடுக்கலாம். என்னன்னா, இந்த எறும்பை சாகடிக்காதப்பா, சாமி வந்து உன் கண்ணை குத்திடும் அப்படின்னு சொல்றதை விட இந்த எறும்பு சாகடிச்சனா அதோட அம்மா அப்பா எல்லாம் தேடும்ல, அப்ப பாவம் தானே அந்த எறும்பு, சாகடிக்காத என்ன சரியா? இப்படியும் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கலாம். கர்மான்றது கண்டிப்பா உண்டு. அந்த கர்மான்ற ஒண்ணு பண்ணதுனாலதான் இந்த மனித பிறவியை நம்ம எடுத்திருக்கோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து சுப்புலட்சுமின்ற யானைக்காக ஒரு நிமிடம் முருகப்பெருமான மனசார நினைச்சு, அது கண்டிப்பா முருகனின் பாதத்துல தான் இருக்கும். இறைவனடி சேர்ந்த அந்த சுப்புலட்சுமின்ற யானைக்காக நம்ம மனசார எல்லாரும் வேண்டிப்போம்.
சென்ற 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவு கொடுத்திருந்தேன். அதாவது கடல் கடந்து இருக்கக்கூடிய குழந்தைவேல் அண்ணா அவர்களுக்கு வந்து திருச்செந்தூர்ல இருந்து பிரசாதம் எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தோம். ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. கடல் கடந்து இருந்தாலும் என் பக்தனை தேடி நான் போவேன் அப்படின்ற மாதிரி திருச்செந்தூர்ல இருந்து பிரசாதம் அவருக்கு போச்சு இல்லையா. திருச்செந்தூர் முருகனை பத்தி பேசின எனக்கும் திருச்செந்தூர்ல இருந்து பிரசாதம் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. முருகனின் பேரை நம்ம சொன்னாலே அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும்ன்றது நமக்கு கண்கூட கிடைக்கிற ஒரு சாட்சி மாதிரி இருக்கு. சென்னையை சேர்ந்த ஜெயபிரதீபா அப்படின்ற சிஸ்டர் வந்து திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, சிஸ்டர் நான் உங்களுக்காக பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்கேன், எனக்கு அட்ரஸ் கொடுங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சே ஆகணும் அப்படின்னாங்க. பரவாயில்லமா, எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சிங்களா, அதுவே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா. இல்லை நான் வாங்கும் போதே உங்களுக்குன்னு சேர்த்து தான் நான் வாங்கினேன் அப்படி. திருச்செந்தூர்லேருந்து பஞ்சாமிர்தம் வந்திருக்கு. என் ஐயன் செந்தில் ஆண்டவர் முருகப்பெருமான் வந்திருக்காரு. விபூதி பாக்கெட் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி பிரதிபா சிஸ்டர். திருச்செந்தூர்லேருந்து முருகன் வந்துட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் கூடிய விரைவில் நமக்கு மகா கந்த சஷ்டியானது ஆரம்பிக்க போது அதற்கு முன்னாடியே வந்து தகவல் சொல்ற விதமா வந்துட்டாரு. இது சம்மந்தமாக தான் இன்றைய வீடியோ பதிவுமே இருக்க போகுது. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு நிமிஷம். ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய மகா கந்த சஷ்டி விரதத்தை எப்படி ஆரம்பிக்கலாம், எப்போ வரப்போகுது, எவ்வளோ பேர் ஆர்வமா இருக்கிறீங்கள, எல்லாருக்கும் உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும். கவலையே படாதீங்க. நல்ல முறையில் நம்ம இந்த வேண்டுதல் வந்து நம்ம இருக்கலாம். அதுக்கான சிறப்பான வீடியோ பதிவு நான் உங்களுக்கு அப்புறமா தரேன். அந்த 6 நாட்கள் நம்ம எப்படியெல்லாம் வந்து விரதம் இருக்க போகிறோம், அதுவும் கந்த சஷ்டி கவசத்துக்கான படிக்கும் முறை அப்படின்னு ஒரு வீடியோ பதிவு கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நான் அந்த பதிவை கொடுக்கறதுக்கு. கொஞ்சம் நெருக்கத்தில் வந்து நான் கண்டிப்பாக அதுக்கான பதிவு கொடுக்குறேன். இப்போ வந்து வேல்மாறல் நம்ம எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு சிலருக்கு வந்து 48 நாட்கள் வேல்மாறல் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் வந்து அசைவம் இல்லாமல் எடுத்துக்கணும். அவங்க இருக்க ரெடி இருந்தாலும் வீட்டில் செய்கிறதுனால கொஞ்சம் சிரமங்கள் அதிகமாக இருக்குது லேடிஸ்க்கு. ஏன்னா அதை சமைச்சிட்டாங்க அப்படின்னா அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப வீடெல்லாம் சுத்தமாக மாப் போட்டுட்டு அவங்களுக்கு வந்து டபுள் வேலையாகுது. அதெல்லாம் வந்து மனசுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா அசைவம் இல்லாமலே இருந்து சுத்த சைவமாக இருந்து ஒரு 48 நாள் ஒரு விரத முறை எடுத்து செய்கிறோம் அப்படின்னா மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும். வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் வந்து சுத்தபத்தமாக இருக்காங்கன்ற ஒரு நிறைவோடு நம்ம வந்து பூஜையை செய்வோம். ஒரு சில சிஸ்டருக்கு இந்த வாய்ப்பெல்லாம் வந்து கிடைக்கல. ஆனால் இப்போ தான் நமக்கு புரட்டாசி வரப்போதே. புரட்டாசினாவே எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து அந்த ஒரு மாதம் யாருமே அசைவம் எடுத்துக்க மாட்டாங்க. நிறைய பேர் இப்போ வந்து சைவத்தை கடைப்பிடிக்கிறீங்க இல்லையா. இதுதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம். இந்த புரட்டாசி மாத விரதத்தோடு சேர்த்து வேல்மாறல் பூஜையும் நம்ம ஆரம்பிச்சிடலாம். அதுவும் வேல்மாறல் எந்திர வழிபாடும் நம்ம ஆரம்பிச்சிடலாம். எந்திரங்கள்லாம் வைத்து வழிபாடு செய்யறது ஒரு 48 நாட்கள் செய்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விசேஷம். அது ஒரு மண்டலம் வந்து ஒரு எந்திரத்தை வைத்து வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா கூடுதல் அதீத பலனை வந்து நமக்கு தரும். புரட்டாசி மாசத்துல நம்ம விரதத்தை வந்து பெருமாளுக்கு எடுக்கும்போது அப்படியே கூடவே சேர்த்து நீங்க வேல்மாறலும் படிக்க ஆரம்பிச்சிடலாம், எந்திர வழிபாடும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். காலை அல்லது மாலை அப்படின்றது உங்க நேரத்தை பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு முறை படித்தாலே போதும். வேல்மாறல் ஒரு முறை படிங்க. முடிஞ்சால் கந்த சஷ்டி கவசமும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 திருப்புகழை சேர்த்துக்கோங்க. பெருமாளுக்கு உரிதான பூஜைகள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதோடு சேர்த்து நீங்கள் பெருமாளோடு சேர்த்து முருகரையுமே வழிபாடு செய்யலாம். இப்போ புரட்டாசி மாதத்தில் 30 நாள் வந்து நமக்கு அழகாக வந்துடும். அப்புறம் ஒரு 18 நாள் தானே தாராளமாக நம்மளால இருக்கலாம். 30 நாள் விரதம் இருந்தவங்க கூட ஒரு 20 நாள் தானே தாராளமாக இருந்தலாம். வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் சொல்லி புரிய வச்சிருங்க. ஏன்னா இந்த மாதிரி விரதம் வந்து ஒரு 6 நாள் இருக்கிறத விட ஒரு 48 நாள் கூட சேர்த்து இருந்தோம் அப்படின்னா இன்னும் கூடுதல் அதீத பலன் நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா. மகா கந்த சஷ்டி விரதம் ஆரம்பிக்கிற நாள் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் 16ஆம் தேதி ஆரம்பிக்குது. அதாவது தமிழ் மாதம் ஐப்பசி 16ஆம் தேதி, ஆங்கில மாதம் நவம்பர் 2ஆம் தேதி சனிக்கிழமை அன்று ஆரம்பிக்குது. சனிக்கிழமை ஆரம்பித்து வியாழக்கிழமையோட 6 நாட்கள் பூஜை முடியுது, விரத முறை முடியுது. ஆனால் 7 நாட்கள் வந்து கொண்டாடுவாங்க. அதாவது 7ஆவது நாள் வந்து திருக்கல்யாணம். அதை கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். அதனால கந்த சஷ்டி விரத முறை வந்து இப்போ 7 நாள் ஆயிடுச்சு. அது எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 7 நாள் இருக்கிறது ரொம்ப நல்லது. என்ன சொல்றது, மலை உச்சி வரைக்கும் போயிட்டு சாமியை பார்க்காம இறங்கி வந்துடுற மாதிரி அது. அதனால 7 நாள் விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பானது. இந்த விரத முறை எப்படி இருக்கணும், அதுவும் குழந்தை பாக்கியத்துக்காக எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் நெருக்கத்தில் வந்து வீடியோ பதிவு கொடுக்குறேன். தாண்டி எல்லாரும் பொதுவாகவே கந்த சஷ்டி விரதத்தை முருகனின் காலை பிடிச்சே ஆகணும்.
எனக்கு நீ வரம் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு அற்புதமான வீடியோ பதிவு என்கிட்ட ரெடியா இருக்கு. அதனால அந்த பதிவை கிட்ட நெருக்கத்துல நம்ம கொடுக்குறோம். முருகனின் காலை இருக்க பிடிச்சுக்கிட்டு நீ எனக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்ற மாதிரி ஒரு கந்த சஷ்டி விரத முறையை வந்து நான் கிட்ட நெருக்கத்துல அந்த வீடியோ பதிவு கொடுக்குறேன். அப்பதான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால இப்ப பயனுள்ள வீடியோ பதிவுகள் நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து வரும். அதனால நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி வைங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து என்னதான் இந்த வேல்மாறல் பூஜை வந்து இத்தனை நாட்கள், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 அல்லது 6 மாதம் வந்து நம்ம இப்போ தொடர்ந்து எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம கூடவே சேர்ந்து டிராவல் ஆகிட்டு இருக்கு வேல்மாறல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னமும் பாதி பேருக்கு வந்து தெரியல. இப்போதான் ஒரு சிலர்லாம் பார்க்குறாங்க போல இருக்கு வேல்மாறலாம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்குலாம் இருக்கிறாங்க. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் இருக்கிற நிறைய மக்களுக்கு வந்து தெரியப்படுது. அந்த மாதிரி தெரிகிற ஒரு சிலர் வந்து திரும்ப திரும்ப கமெண்ட்ல வந்து தினம் தலை குளிக்கணுமா, தினம் வேலுக்கு அபிஷேகம் பண்ணணுமா, தினம் வந்து பிரசாதம் நெய்வேத்தியம் எதனா வச்சே ஆகணுமா இப்படின்னு ஒரு சிலர் எல்லாம் கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கெல்லாம் அதனால வேல்மாறல் பூஜை கேள்விக்கான பதிலும் கொஞ்சம் சுருக்கமா வந்து சொல்லிடுறேன். இப்போ 48 நாளுக்கு வேல்மாறல் பூஜை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. முதல் நாள் ஆரம்பிக்கிறீங்கல்ல, ஆரம்பிக்கிற நாள் ஒரு நல்ல நாளா இருக்கட்டும், ஒரு வளர்ப்பிறையில அந்த மாதிரி ஆரம்பிங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்கள், சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி நல்ல நாட்கள்ல முதல்ல ஆரம்பிச்சிருங்க. காலை மாலை 2 வேளையில நமக்கு எது வந்து சரியா இருக்கும் டைமிங் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறது இதெல்லாம் இருக்கு. காலையில நம்ம பூஜை கிட்ட போயிட்டா 1 மணி நேரம் ஆயிடும். அதனால வந்து இல்லை ஒரு 9 மணிக்கு மேலே செய்யலாமா அப்படின்னு ஒரு சிலர் சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. தாராளமாக பண்ணுங்க. ஏன்னா கடவுளுக்கு தெரியும் நம்மளோட நேரம் என்ன, நம்மளுடைய வேலைகள்லாம் எப்படி போகுதுன்னு அவருக்கு தெரியும் இல்லையா. அதனால முடிஞ்சா 9 மணி to 10க்குள்ள முடிக்கிற மாதிரி பாருங்க. அப்படி இல்லை மாலை 6 மணிக்கு மேலே செய்யறது உத்தமம். ஒரு தடவை படிக்கிறதா 2 தடவை படிக்கிறதான்னு கேட்குறீங்க. எத்தனை தடவை படிக்கலாங்க எனக்கு தெரிஞ்சு. அதனால உங்களால் முடியும்னா 2 முறை அந்த மாதிரி கூட படிக்கலாம். இல்லைம்மா என்னால் 1 முறை தான் படிக்க முடியும் அப்படின்னாலும் படிங்க. ஆனால் கூடவே சேர்த்து ஏதாவது ஒரு 2 திருப்புகளாவது படிக்க கற்றுக்கோங்க. அப்புறம் தினம் தலை குளிக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி இல்லைங்க, அதாவது சரி நம்ம தலை குளிச்சிருவோம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து செவ்வாய் வெள்ளியே குளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. திங்கக்கிழமையும் புதன்கிழமையும் தான் வந்து தலை குளிக்கணும்னு சொல்கிறாங்க. அது வந்து அவங்கவுங்க விருப்பப்படின்னு விட்டுருவோம். அதெல்லாம் நம்ம வந்து உள்ளே ரொம்ப ஆட்சி பண்ணி போக வேண்டாம். உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து நீங்கள் எப்படி தலை குளிக்கணுன்றதை குளிச்சுக்கோங்க. தாண்டி இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, கணவன் மனைவி வந்து ஒற்றுமையாக இருக்கலாமா இந்த மாதிரி பூஜை செய்யும் போது அப்படின்னு கேட்குறீங்க. குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கிறவங்க 2 பேரோட சம்மதத்தோட இருக்க முடியும் அப்படின்னா தள்ளி இருந்து நம்ம பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பானது. அப்படியெல்லாம் இல்லைங்க நான் மட்டும் தாங்க பூஜை பண்ணுறேன் அப்படின்னா இல்லற வாழ்க்கையில் இருந்துக்கோங்க. மறுநாள் தலை குளிச்சுட்டு நீங்கள் வந்து பூஜை ஆரம்பிச்சுக்கலாம். சரி துடைக்கிறோமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படிலாம் இல்லை, வாரத்தில் 2 முறை தொடைங்க. சப்போஸ் நீங்கள் வந்து சைவமாக இருக்கீங்க, வீட்டில் அசைவம் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து வீடு துடைச்சிக்கோங்க. அப்புறம் தினம் வந்து வேலுக்கு அபிஷேகம் செய்யணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அபிக்கிற முதல் நாள் செய்யுங்க. அப்படி இல்லைனாலும் வாரத்தில் 1 நாள் வந்து அபிஷேகம் செய்யுங்க. அதை தாண்டி சஷ்டி கிருத்திகை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு என்னன்னைக்கு பிடிக்குதோ அன்னன்னைக்கெல்லாம் வேலுக்கு அபிஷேகம் செய்து அழகு பார்த்துருங்க. முடியும் அப்படின்னா செய்யுங்க. இல்லைனா வாரத்தில் 1 நாள் அபிஷேகம் செய்யுங்க. அபிஷேகம் செய்த தண்ணியை என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. செடி இருந்தால் செடி கொடிக்கு ஊற்றிடுங்க. செடியெல்லாம் இல்லை ஃப்ளாட் சிஸ்டத்தில் இருக்கிறவங்க அப்படின்னா சிங்கில் தான் ஊற்றுறோம், வேறு வழி இல்லை. சிங்க் வந்து சுத்தமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எச்ச பாத்திரம்லாம் இல்லாமல் சிங்க் சுத்தமாக இருக்கும்போது அபிஷேகம் பண்ண தண்ணியை கொண்டு போய் நீங்கள் அதில் ஊற்றிடுங்க. சரி, தினம் பிரசாதம் வைக்கணுமா அப்படின்னா தினம் சக்கரை பொங்கலுக்கும் பாயசத்துக்கும் எங்கெங்க போகிறதுன்ற மாதிரி ஆகிடும். வச்சாலும் அதை சாப்பிடணும்ல நம்ம. அதனால வாரத்தில் 1 நாள் செய்யுங்க. நம்ம வீட்டில் எப்போ வந்து கல்கண்டு வாங்கி வச்சுக்கோங்க, உலர் திராட்சை அந்த மாதிரி எதனா வாங்கி வச்சுக்கோங்க. தனி திணை மாவு வாங்கி வச்சுக்கோங்க. திணை மாவு கையில் இருந்துட்டு தேன் இருந்துட்டாலே போதும், பிரசாதம் பண்ணிடலாம். ஏன்னா முருகருக்கு பிடிச்ச பிரசாதத்தில் வந்து தேனும் திணை மாவுன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மாதிரி எதனா நைவேத்தியம் பண்ணிடுங்க. வெத்தலை பாக்கு பழம் வாரத்தில் 1 நாள் அந்த மாதிரி வைங்க. வந்து பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். திடீர்னு வந்து வீட்டு தூரம் ஆயிட்டோம் அப்படின்னாலும் அது தெரியும் இல்லையா. இப்போ 7 நாள் நம்ம பூஜை பண்ணிட்டோம், நடுவில் ஒரு 5 நாள் விட்டுட்டு திரும்ப ஆரம்பிக்கும் போது 8வது நாள் அப்படின்னு ஆரம்பிச்சுக்கணும். சரி, தாண்டி இப்போ யாராவது தெரிஞ்சவங்க உறவினர்கள் அந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய குடும்ப வழக்கத்தின்படி 16 நாளா 30 நாளா அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த கேப் விட்டுருங்க. ஆனால் 16ஆம் நாளாக இருந்தாலும் சரி 30 நாளாக இருந்தாலும் சரி இந்த 2 நாள் கேப் வந்துட்டாலே நீங்கள் 10 நாள் நீங்கள் பூஜை பண்ணியிருந்தாலும் அதை அப்படியே விட்டுருங்க. திரும்பவும் அதிலேருந்து தொடராதீங்க, அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் புதுசாகவே நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க. சரிங்களா. இல்லை சும்மா 1 நாள் எங்களுக்கு தீட்டெல்லாம் எதுவும் கிடையாது, 1 நாள் சும்மா போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு 2 நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா. முழு ஈடுபாடோட முருகனை நினைச்சு நீங்கள் எல்லாருமே வேல்மாறல், கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், அதுக்கப்புறம் திருப்புகழ் இதெல்லாம் நம்ம படிக்கிறது ரொம்ப 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 முருகன் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும்.
எல்லாரும் ஆத்ம திருப்தியோட பூஜை பண்ணுங்க. முருகனின் அருள் இங்கே எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். சரி, ஓரளவுக்கு எல்லா கேள்விக்கான பதிலாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோவை இவ்வளோ நேரம் முழுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஆறுமுகம் அருளியும் அனுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவண பவவே.